வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் 1ல இம்பார்ட்டன்ட்டான சம்ஸ்ல செக்ஷன் பில ஒரு யூனிட் 1ல ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் ஆஃப் த கமோடிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ப்ராஃபிட் ஆஃப் 25% ஆன் சேல்ஸ் இஸ் டு பி ரியலைஸ்ட் அப்படின்னா எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் த காஸ்ட் ஷீட். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் தான். ஸோ அந்த காஸ்ட் ஷீட் வந்து கண்டிப்பாக கேட்காத கொஸ்டின் பேப்பரே இருக்காது, ஓகேவா? அதனால் காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த காஸ்ட் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபார்மேட் பார்த்தோன்னா நம்மளுக்கு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் தான், அப்புறம் பர் யூனிட் காலம் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா 10,000 rupees கொடுத்துருக்கு, டைரக்ட் வேஜஸ் 5,000 கொடுத்துருக்கு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் தெரியும் இல்லையா? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது மூணும் சேர்ந்தது தான் ப்ரைம் காஸ்ட். இதில் எவ்வளோ வருது அப்படின்னா 16,000 வருது. இங்கே எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ வருது? ப்ரைம் காஸ்ட் 160. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அவங்களே கொடுத்தாச்சு 6,500. அதுக்கும் பர் யூனிட் வந்து டிவைடட் பை 100 யூனிட்ஸில் 100 யூனிட்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒர்க்ஸ் காஸ்ட். ஒர்க்ஸ் காஸ்ட்டோட ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் 3,480 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட செல்லிங் ஓவர் ஹெட் இல்லை, இருந்தால் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் கொடுக்கல, பட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 25% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு ஒன்லி என்ன தெரியும்? காஸ்ட்டு தான் தெரியும் இல்லையா? அப்போது 25% அப்படின்ற பொழுது, அதாவது ப்ராஃபிட் 25னா காஸ்ட் எவ்வளோ வரும்? 75, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25,980 இன்ட்டு 25%. இது எத்தனைக்கு அப்படின்னாக்கா 75 rupeesக்கு தான். பிகாஸ் 25 rupees வந்து ப்ராஃபிட்ன்றதுனால இப்போ நம்மளுக்கு வெறும் எந்த ப்ரைஸ் மட்டும் தெரியும்? காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தெரியும் அப்படின்றதுனால நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம்? 25/75 போட்டோம் அப்படின்னாக்கா 8,660 வருது ப்ராஃபிட். இப்போ சேல்ஸ் பார்க்கும் பொழுது 34,640. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 34,640 டிவைடட் பை 100 யூனிட்ஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் எவ்வளோ கிடைக்குது? 346 rupees 40 paise, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே செமஸ்டர் எக்ஸாமில் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.